ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பாஜக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், என்ன காரணம் தேர்தலை புறக்கணிப்பதற்கு? என்ன வட்டாரங்கள் என தெரிவிக்கின்றன? குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பெரும்பாலான கட்சிகளுடைய நிலைப்பாடு, குறிப்பாக அதிமுக ஏற்கனவே இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. தற்போது அந்த வகையில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான ஆலோசனைகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இந்த ஆலோசனையினுடைய முடிவாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் யாரும் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, குறிப்பாக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தற்போது பாஜக தரப்பிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலும் இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தலுக்கு 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போதும் பொதுமக்கள் குறிப்பாக அடைத்து வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தியதை பார்த்தோம். ஆளுங்கட்சி என்ற அதிகார நம்முடைய திமுக தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் மீறி செயல்பட்டதை நாம் அறிவோம் என்று தங்களுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போதும் இந்த தேர்தலானது ஜனநாயகப்படி நடைபெறாது என்ற காரணத்தின் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது பாஜக இந்த தேர்தலை தற்போது புறக்கணிப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் யாரும் நிற்கப் போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், கண்டிப்பா வேல்முருகன், அந்த அறிக்கையில் தமிழக அரசு, அதாவது திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இதற்கு முன்பு இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் தான் இது. இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில் என்னென்ன விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு இந்த தேர்தலை புறக்கணிக்க இருப்பதா அறிவிச்சிருக்காங்க? குறிப்பா கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக வேல்முருகன், நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க. அதை தொடர்ந்து தற்பொழுது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலை புறக்கணிப்பதா பாஜக அறிவிச்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க சார்? ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரையிலே இப்போது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி என்றாகிவிட்டது. பாரதிய ஜனதா போட்டியிட்டு இருக்க வேண்டும். காரணம், திமுக மீது பல்வேறு குறைகளை, விமர்சனங்களை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வைத்து வந்தார்கள். அதையெல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு நல்ல வாய்ப்பு. வெற்றி தோல்வி என்பது ஒருவரும் இருக்க, இடைத்தேர்தல் போட்டி என்பது ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வாய்ப்பை புறந்தள்ளி விட்டார்கள். அப்படி என்றால் இன்றைய தேதிக்கு நாம் தமிழர் தான் பாரதிய ஜனதாவை தாண்டி திமுகவுக்கு எதிர்கட்சி என்றாகிவிடும். அதாவது நாம் தமிழர் வாங்குகிற ஓட்டு சதவீதம் என்பது பாரதிய ஜனதா ஓட்டு சதவீதத்தை விட அதிகமாக இருந்தாலோ அல்லது 10% மேல் போனாலோ அவர்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் இப்போதுதான் மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். எனவே ஒரு மாநில கட்சியாக அவர்கள் ஸ்திரம் பெற்று விடுவார்கள். ஏற்கனவே அதிமுக புறக்கணித்து விட்டது, அதன் கூட்டணி கட்சி தேமுதிகவும் புறக்கணித்து விட்டது, இப்போது பாரதிய ஜனதாவும் புறக்கணித்திருக்கிறது. திமுகவுக்கு இதிலே ஒரு வகையிலே லாபம் தான். காரணம், தமிழ்நாட்டிலே அவர்களை எதிர்ப்பதற்கு எந்த கட்சிக்கும் துணிவில்லை என்றாகிவிடும். என்னதான் ஆளுங்கட்சி இடைத்தேர்தல்களிலே ராஜகம் செய்யும், அது பணபலத்தை பிரயோகித்து வெற்றி பெறும் என்று சொன்னாலும் கூட ஏதாவது ஒரு ஓட்டு சதவீதத்தை நிரூபிப்பதற்கு இந்த இடைத்தேர்தல் எதிர்கட்சிகளுக்கு வசதியாக இருக்கும். அதிமுகவும் அந்த வாய்ப்பை நழுவ விடுகிறது, இப்போது பாரதிய ஜனதாவும் அந்த வாய்ப்பை நழுவ விடுகிறது. கண்டிப்பா சார், பல இடைத்தேர்தல்களை பல கட்சிகளும் இது போன்று புறக்கணிச்சிருக்கிறது, இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. இப்போ இப்படி ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த இருக்கிறதுக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இருண்ட ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அரசியல் சாசனத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடக்குதுங்கிற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அரசியல் சாசனத்துக்கு எதிராக ஒரு மாநில அரசு நடக்குமேயானால் அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பில் இருப்பது பாரதிய ஜனதா தானே. எனவே அதிமுக குறை சொல்லும் போது அது வேறு வகையாக பார்க்கப்படும். ஆனால் பாரதிய ஜனதா என்பது இன்றைய தேதிக்கு தேசத்தை ஆளுகிற கட்சி. அவர்கள் இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளை கூறுவது என்பது அவர்கள் பலவீனத்தை தான் இது காட்டும். காரணம், திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து கூறி வருவது என்னவென்றால், தமிழ்நாட்டிலே இனிமேல் கூட்டணி ஆட்சி தான், அந்த கூட்டணி ஆட்சியிலே 2026 பாரதிய ஜனதாவுக்கு பங்கு இருக்கும், பாரதிய ஜனதாவை சேர்த்துக் கொண்டுதான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும், திமுகவுக்கு மாற்று அதுதான் என்றுதான் அவர் கூறி வந்தார். அதற்கான ஒரு வாய்ப்பு, அது எவ்வளவு குறைந்த ஓட்டு சதவீதமாக இருந்தாலும் சரிதான், அல்லது வெற்றியே கிடைக்காவிட்டாலும் சரிதான், இடைத்தேர்தலை பாரதிய ஜனதா புறக்கணித்திருக்க கூடாது. அதிமுக புறக்கணித்ததிலே விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்து விட்டு இப்போது அடுத்த சில மாதங்களில் வருகிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்பது அவர்களுக்கு சற்று நெருடலாக இருந்திருக்கும்.
இத்தனைக்கும் போட்டியிட வேண்டும் என்று கட்சியிலே பலரும் விருப்பம் தெரிவித்ததாகத்தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு கண்டினியூட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் டிசிஷன் அதை அவர் மெயின்டைன் செய்திருக்கிறார் என்ற வகையிலே நான் பார்த்தேன். பாரதிய ஜனதாக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. போன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அனைவருக்கும் முன்னதாக தேர்தல் பொறுப்பு குழுவை அறிவித்தது பாரதிய ஜனதா தான். இது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் தான். அதற்கு பிறகு அதிமுக போட்டியிட்டது, மற்ற பிற கட்சிகள் எல்லாரும் ஒதுங்கி கொண்டார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போது அதிமுக தேமுதிக எல்லாம் புறக்கணித்திருக்கிற நிலையிலே பாரதிய ஜனதா போட்டியிட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு தராஸ் ஹிஷாம். தொடர்ந்து செய்தியாளர் தற்பொழுது திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நீங்க போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக தேமுதிகவை தொடர்ந்து தற்பொழுது பாஜகவும் போட்டியிட போவதில்லை அப்படிங்கிற ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார் இது? சார், இது அவர்களுடைய என்ன காரணம் சொல்லியிருக்காங்க சார்? எதனால போட்டி இல்லைன்னு சொல்லிருக்காங்க? திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் சரியான முறையில தேர்தல் நடத்தல, மக்களை பட்டியல் அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சிருக்காங்க. சார், ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்துல இப்ப சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தல்ல எத்தனை லட்சம் வாக்குகள் எப்படி வந்தது, எத்தனை ஆயிரம் வாக்குகள் எண்ணப்படாமலேயே அப்படியே பாஜக கூட்டணி எல்லாம் ஜெயிச்சுன்னு சொல்லி அறிவித்தாங்கன்றத நம்ம நேரடியாக வீடியோ ஆதாரத்தோட பார்த்திருக்கோம். அதனால திமுக திமுக மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு தப்பை. வேற ஒண்ணு என்ன காரணமாக இன்னைக்கு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் நல திட்டங்கள் இன்னைக்கு வெகுஜன மக்களை வெகுவாக கவர்ந்து விட்டு இன்னைக்கு மக்கள்லாம் இன்னும் எப்ப தேர்தல் வைத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும், அண்ணன் தளபதி தான் முதலமைச்சர் ஆவார். அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இங்கே பொதுவா இந்த ஈரோடு பகுதி, மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம் என்று சில இந்த பகுதியில பொதுவாக என்ன பண்ண அதிமுக செல்வாக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி செல்வாக்கா இருக்குதா இல்லையாங்கிறது இந்த தேர்தலில் நின்றுதா இன்னும் உள்ளங்கை நிலைக்கிறே தெரிஞ்சிருக்கா. ஆல்ரெடி நம்ம எம்பி எலெக்ஷன்லயே அதை நம்ம காமிச்சிட்டோம், அதிமுக எந்த நிலையில இருக்குது இல்லைன்றது. அதனால அவங்க பின்வாங்கினாங்க. இதை மறுபடியும் நம்ம நின்று மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு டெபாசிட் இலக்கு குறைஞ்சி போச்சுன்னா நமக்கு இன்னும் பெரிய அளவுல நமக்கு அசிங்கமா போயிடுமேன்னு. அதனால அதிமுக நிலைமையே இந்த நிலைமையில் இருக்குது. அப்ப பாஜக ஈரோட்டில் போய் அதுவும் பெரியார் மண்ணிலேயே போட்டியிட்டால் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலை சந்திக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலதான் அவர்கள் ஒரு தப்பை காரணங்களையும் அதாவது ஒரு சாதாரண அதாவது ஒரு ஒண்ணும் இல்லாத காரணங்களை எல்லாம் ஒரு இட்டு கட்டி ஏதோ திமுக அராஜகம் செய்வது போலவும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதுல நிறைய தேர்தலில் தவறு நடக்கிற மாதிரியும் ஒரு கதையை சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க வெளியேறிட்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக எந்த காலத்திலும் மக்கள் அதாவது ஜனநாயகத்தின் மீதும் தேர்தல் நடைமுறை மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம், மகத்தான இயக்கம். ஆனா தேர்தல் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு ஒரு பாசிசவாத அரசாங்கத்தை இன்றைக்கு இந்தியாவில் நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதீங்க. இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சந்திரகுமார். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அதிமுக தேமுதிகவை தொடர்ந்து தற்பொழுது பாஜகவும் இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இது பத்தின உங்களுடைய முதற்கட்ட பார்வை? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க, மத்தியில ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அந்த மத்தியில ஆண்டு கொண்டு இருக்கிற பாஜக தமிழ்நாட்டில் நாங்கள் ரொம்ப வளர்ந்திருக்கோம், கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியோடு சேர்ந்து 18% வாக்குகள் வாங்கினோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பாஜகவும் இந்த தேர்தலை புறக்கணித்திருப்பது என்பது ரொம்ப ஆச்சரியத்துக்கு ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதாவது வழக்கப்படி அதிமுக என்ன காரணங்கள் சொல்லியதோ அதே போன்ற ஒரு காரணங்களை சொல்லி புறக்கணிக்கிறது இது இந்த நடைமுறை இப்படியே தொடர்ந்தது என்றால்
இனிமே வரப்போற காலங்கள்ல வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பொது தேர்தல் தான் தேர்தலில் போட்டி போடுவாங்களோ என்ற நிலைமை கூட வந்துடும் போல இருக்கு. ஒரு கட்சி எதிர்க்கட்சியா இருக்கிற எந்த கட்சியா இருந்தாலுமே ஒரு இடைத்தேர்தலில் போட்டி போடுவது என்பது அந்த கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு விஷயமாகவும், கட்சியின் மேல் உள்ள ஈடுபாட்டை தெரிவிக்கிற ஒரு விஷயமாகவும், மக்களுடைய மனப்போக்கை தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்கிறோம். அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் கடந்த சில மாதங்களாக திமுக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டு வந்திருக்கின்றன. அது மாதிரி பலவிதமான விஷயங்கள் இங்க நடந்திருக்கு. ஆக்சுவலா அப்படிலாம் இருக்கும்போது இந்த விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு அதை வந்து அதிமுக வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ முக்கியமான இன்னொரு ஆளுங்கட்சியா இருக்கிற மாநிலத்தில் எதிர்கட்சியா இருக்கிற பாஜகவும் இதை மிஸ் பண்றாங்கன்ற போது அவர்கள் அதுவும் இந்த தேர்தல் வந்து முறைகேடா நடக்கும், அராஜகம் நடக்கும் போன்ற காரணங்களை சொல்லி வந்து புறக்கணிக்கும் போது அவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க கூட நம்பலையா? மத்தியில ஆண்டு கொண்டு இருக்கிற பாஜக அதோடைய மாநில பிரிவு கூட இந்திய தேர்தல் கமிஷனை நம்பவில்லையா என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழறத பாக்குறோம். ஸோ இந்த சூழல்ல வந்து சீமான் மட்டுமே ஃபீல்ட்ல இருந்தாருன்னா சீமான் வந்து 2வது பெரிய கட்சியாக அங்க ஈரோட்ல இருப்பாரு. ஸோ இந்த நிலை நீடித்தால் வந்து பொது தேர்தலை நோக்கி போகும்போது சீமான் ஒரு முக்கிய ஒரு பங்கை பெறுவார் என்பது நிச்சயம். ஸோ இந்த 2 கட்சிகளும் புறக்கணித்தது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்த ஒரு முறை கிடையாது. 2 கட்சிகளுமே யாராவது ஒரு முக்கியமான ஒரு கட்சியை வந்து போட்டி போட்டிருக்க வேண்டும். அதிமுக புறக்கணித்தது தவறு என்றால் பாஜக புறக்கணித்ததும் தவறு தான். 2 பேருமே திமுக பற்றின குறைகளை சொல்லி இருக்கும் போது அதை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு பிரியன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக, தேமுதிகவை தொடர்ந்து தற்பொழுது பாஜகவும் புறக்கணித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்கியதையும் கேட்டோம். வேல்முருகன், உங்களுக்கும் நன்றி.